பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டான் என்பார்கள். காலம், அந்த காலம் என்பது மாதம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கேலண்டரில் ஒரு சீட்டை கிடைக்கிறோமே, அது சீட்டை கிடைக்கிற நம்ம ஆயுளுள்ள ஒரு நாளை நாம் இழக்கின்றோம் என்றுதான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் காலம்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தை மாதம், அதாவது மாதங்களில் 2 மாதத்துக்கு சிறப்பு. தமிழ் மாதத்தில் ஒன்று மாசி மாதம், இன்னொன்று தை மாதம். தை மாதத்தை, அதாவது தமிழ் மாதத்தில் 10வது மாதத்தை தான் தை மாதம்னு சொல்லுவாங்க. சூரியன் மகரத்திலே நுழைகின்ற அந்த ஒரு காலகட்டம் தான் அந்த மகர மாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த அற்புதமான ஒரு காலகட்டம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழில் ஒரு அருமையான ஒரு வாசகம், அது மந்திர சொல்லன்றே சொல்லுவேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். கலங்கி நின்றவர்கள் தன்னுடைய திருமண வாழ்வில் ஒரு தடையோ பிரச்சனையோ, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த காலத்தில் சொல்லுகின்ற வார்த்தை, கவலைப்படாதீங்க, தை பிறந்துடுச்சுல வழி பிறந்துடும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா. அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மாதம் இந்த தை மாதம். அந்த தை மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்தி கிளீட்ஸில் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லி வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிக்கு எப்படி இருக்கும், அதற்கு முன் என்னை பொறுத்தவரை இந்த தை பொங்கல், இந்த மாதம், இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யேகராவி விஷ்ணுமாயினி தியானிக்கிறேன். இதை பார்ப்பவர் கேட்பவர்கள் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்வு, என் தந்தை சிவபெருமானுடைய அருள் முழுமையாக குடும்பத்தில் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3 நாள், அஸ்தம், சித்திரை 1, 2. கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கடந்த ஆண்டு தான் சனி பகவான் பயிற்சியானார், ராகு பகவானும் பயிற்சியானார். மேம்பாதர் நாம் சந்திக்கக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தை பிறக்கின்றது. இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமை சிறப்பு என்னன்னா, செவ்வாயும் புதனும் கூட்டணி அமைக்கின்றார்கள். யாரோடு? சூரியனோடு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரங்கன்னு சொல்லுவாங்க. புதனினுடைய அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புதன் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே நிம்மதி, சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வெற்றி அரசியலில் இருந்தால் மட்டும் போராது, திருமணம் பண்ணினால் மட்டும் போராது, தொழிலை நடத்தினால் மட்டும் போராது, பிறரை ஈர்க்க வேண்டும், பிறரை தன்வயப்படுத்த வேண்டும். அதனுடைய கர்த்தா புதன் தான். நல்ல அறிவு படித்தால் மட்டும் போராது, அந்த அறிவு படிக்கின்ற அத்தனை பேருமே வாழ்வில் வெற்றி கொடி நாட்டி விடுவதில்லை. அந்த அறிவு பரிணாமமிக்க வேலும்னா அதுக்கு காரணம் புதன் வேலும். அது மட்டும் கிடையாதுங்க. பித்ருகார ஒரு மனிதனுடைய தடைக்கெல்லாம் காரணம் சனி என்று சொல்வார்கள். இல்லை, பித்ருகாரகனாகிய சூரியனும் ஒரு காரணம். ஆத்மகாரகன், பித்ருகாரகன், 1000 சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வு, இன்று நாம் இருக்கின்றோம், நாமும் ஒரு காலத்தில் பித்ருவாகத்தான் மாறப்போகின்றோம். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா பித்ரு தான். இந்த உடலையும் உயிரையும் தந்தவர்கள் பித்ருக்கள் தான். அந்த சாபம் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தை மாதம், இந்த தை மாதம் ஒரு சிறந்த மாதமாக, நன்மை தரக்கூடிய மாதமாகத்தான் கன்னிராசிக்கு அமைகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரனாகிய சுக்கிரனும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும். புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இருப்பதனால அரசு துறையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு துறையில் வேலை செய்ய விடுபவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை, சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் இடையே வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் பிரச்சனையாக இல்லைங்க. ஒரு பெற்றோருக்கு, ஒரு தந்தை தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சகோதர சகோதரிகளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் நீண்ட நாள் எடுத்து வந்த பூர்வீக இட சம்பந்தமான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு, தீர்வுகட்டம். வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு நிம்மதியான நிலையான ஒரு தீர்வு உங்கள் பக்கம் சாதகமாக அமைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை. இனம் புரியாத நோய்களினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கலத்திரகாரகன் சுக்கிரனால் அந்த நோய் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டம். அதாவது குறிப்பாக தை மாதத்தில் கன்னிராசிக்கு அமையும். 14ஆம் தேதி முதல் சூரியன் 5இல் நுழைவதால் எவரையும் விமர்சிக்க வேண்டாம். பேசுகின்ற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பிறர் மனம் வேதனைப்படும்படியான பேசுகின்ற வார்த்தை, நாக்கில் சனி என்று சொல்வார்கள், அது சரியாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது கவனமாக, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுங்கள். அவ்வாறு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை விட தனக்கு முன்புதான் தானமும் தர்மமும் புரிந்து கொள்ளுங்கள். அந்த புரிந்து கொள் விட்டீர்களானால் இந்த தை மாதம் அற்புதமான மாதமாக
பிரச்சனை இல்லாத மாதமாக கன்னிராசிக்கு அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் ராசியில் பொறுத்தவரை கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றதுனால சர்பதோஷத்தின் காரணமாக அது ஆயினும் 6ஆம் இடத்துல சனி இருப்பதான அற்புதமான நேரம் இது. அதாவது சர்பதோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கன்னிராசிக்கு. இதை சொல்லணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். காரணம் கேதுவை பொறுத்தவரை 7ஆம் இடம், ராகுவும் சஞ்சரிக்கிறார். இந்த 2 பேரும், இந்த ராகுவும் கேதுவும் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்கள். சர்பதோஷத்தை ஆயினும் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல சனி இருப்பதனால அற்புதமான நேரம் இது. சர்பதோஷம் இருக்குதுங்கிறது இருந்தாலும் இருக்காட்டாலும் ஒரு பிரச்சனை தெரியும் போது அதுக்கான தீர்வு பார்க்கணும் இல்லையா? கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம், இந்த தை மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது, தலையிலே நாகம் தூடிய ஒரு அம்மன் ஆலயம் செல்லலாம், தலையிலே சர்பம் தூடிய ஒரு சிவாலயம் சென்று வழிபடலாம், இல்லை அருகில் உள்ள ஒரு பாம்பு புற்றுன்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த சர்பகாவு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த அங்கு சென்று 3 முறை வழிபட்டு மஞ்சத்தூள் வாங்கி அந்த பாம்பு புத்து மேலே போட்டு பால் வத்து வழிபடுவது கன்னிராசிக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கிட்டும், தொழிலில் இருந்து வந்த தடை நீங்கும், சர்பதோஷத்தினால் இருந்தாலும் அந்த சர்பதோஷம் நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லை என்றதாவது சனி பகவானுடைய ஆசி இருந்தாலும் கூட ராகு கேது என்பவர்களாம் விளையாட்டு அல்ல, பலம் வாய்ந்த கிரகங்கள், பலம் வாய்ந்த சூரிய சந்திரர்களே தன் வயப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு உண்டு. அதனால தான் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். இது சர்பதோஷத்தில் ஆயிடும். இந்த தோஷம் நீக்குவதற்கான பரிகாரம் இந்த தை மாதம் நீங்கள் செஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பெல்லாம் ஆதாயம் கிடைக்காது. அதனால் எதுலேயும் ஒரு முதலீடு செய்யும் போதோ, ஒரு பொருளாதாரத்தை வச்சு ஒரு முதலீடு செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கும் போதோ கொஞ்சம் யோசித்து நிதானமான ஒரு போக்கை கையாளுங்க. அது மட்டும் கிடையாது, உடல் நிலையில் கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படும். உடல் ரீதியான சில தொல்லைகள் ஏற்பட இருப்பதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அல்லவா? உடல்நிலையில் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அப்போ அருகில் உள்ள ஆலயம் செல்வதோ இறை வழிபாட்டில் மனசை செலுத்துவதோ சிறப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மாதம். நல்லா கூர்ந்து பாருங்கள். சர்பதோஷம் இருந்தால் அது நீங்குவதற்கான ஒரு நல்ல வழியை காப்பிக்குது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையை தருது. அது மட்டும் கிடையாது, களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அனுகூல நிலையில் சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு ஏற்படும். களத்திரக்காரகன் மட்டுமே நமக்கு துணை இருந்து விட்டாலே போதும். தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்த அசுரகுரு துணை இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு ஒரு திருமண யோகம் கிடைக்கும். அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருப்பீர்கள். ஆனால் இந்த தை மாதம் கன்னிராசிக்கு ஒரு சிறந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இந்த மாதத்தில் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இந்த மாதத்திலே கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் குருவால் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதனால் குருவினுடைய நன்மை முழுமையாக எதிர்பார்க்க முடியாமல் இருந்தாலும் கூட கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு சிறந்த மாதமாக நன்மை தரக்கூடிய மாதமாக மாற்றக்கூடிய சக்தி ஒருவருக்கு உண்டு. அதுதான் செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களை சுற்றி வராரு இந்த மாதம் முழுவதுமே. என்னை பொறுத்த வரைக்கும் துணை இருப்பதனால கவலையே படாதீங்க. எதையும் இழப்பதற்கான எந்த பிரச்சனையும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழலை அமையாது. உங்களை காக்கின்ற ஒரு சக்தியே செவ்வாய் தான். செவ்வாயினுடைய கர்த்தா முருகன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். செவ்வாயினுடைய கர்த்தா முருகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்கு அங்காரக பதவியை வாங்கி கொடுத்தவர் மகா கணபதி. அந்த மகா கணபதியினுடைய வழிபாடு இந்த மாதத்தில் சிறப்பு. நீங்கள் செய்ய வேண்டியது 3 இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா போதும். பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு வாழலாம், இழந்ததை திரும்ப பெறலாம். ஒன்று சர்பதோஷத்திற்கான ஒரு தோஷம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன் காரணம், ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு சர்பதோஷத்தை தோற்றுவிக்கலாம், எல்லாருக்கும் இல்லை. இருந்தாலும் கூட ஏன் இந்த இடத்துல இப்படி என்று தெரிந்து விட்டால் அதை தவிர்த்து விடலாம் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது அருகில் உள்ள சர்பம் சூடிய ஆண்டவனை வழிபடுவதோ, அந்த புத்துக்காவில் பாம்பு காவல் சர்பகாவு சென்று வழிபடுவதும் சிறப்பு. அது மட்டும் கிடையாது, சர்பத்தினுடைய முழு அம்சம் முருகன் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சர்பத்தினுடைய முருகனைத்தான் சர்பத்தின் வடிவமாக வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும், இந்த தை மாதம் முழுவதும் திருத்தணி சென்று திருத்தணி ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை, முன்னேற்றத்தை கன்னிராசிக்கு அமைத்து தரும். அது மட்டும் கிடையாது, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம்
பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நிறைந்து இருப்பதனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற வாராகி தேவி, வாராகி 6 அடி உயரத்தில் வாராகி வார்தாலியாக இருக்கின்றார். இந்த அன்னைக்கு மஞ்சள் தூளை கொண்டு அவர் மேனியிலே தூவி அவள் பாதத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெற்றியிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாது. வாராகியை பொறுத்த வரைக்கும் அரசியல், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் எலும்புச்சம்பழ மாலை சூடி மகிழ்வீர்களானால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நல்ல முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது. அதை விட ஒரு சிறப்பு சொல்கின்றேன். காரணம் என்னன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான் நேர்னா உலகம் தடுக்குதுங்க. தான் தப்பே பண்ணாட்டாலும் பிரச்சனைகள் இவர்களை தேடி தேடி வருகின்றது. ஒரு வெற்றியை அடைவதற்கு படாத பாடுபடுகின்றார்கள். செய்யாத குற்றத்திற்கெல்லாம் தண்டனை, மன அமைதி, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் இருந்தால் 3 மணி நேரம் வேதனையில் வாடுகின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த தை மாதம். கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இதை தொடங்குவீர்களானால் இதுவே உங்கள் வாழ்வு முழுவதும் என்ன பண்ணணும், எளிமைதான். விடியற் காலையில் கதிரவன் வருவதற்கு முன் இறைவனை சூரியனே வழிபாடு செய்யணும். காரணம், சூரியனை ஆதித்ய நாராயணன் என்று சொல்வார்கள், சூரியனை சிவனில் நெற்றியிலிருந்து தோன்றிய வேண்டும் சொல்வார்கள், பித்ருக்காரர்கள் என்று சொல்வார்கள். நம் வாழ்வில் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய தோஷம்தான். அது இருக்கலாம், இருக்குமோ என்று தோன்றுகிறதுனால விடியற் காலை இந்த தை மாதம் முழுவதும் ஆண்களோ பெண்களோ நீங்கள் இருவரும் ஒரு முறை சூரியனை வழிபாடு செய்யுங்க. மனமுருக விடியற் காலை தரிசனம் செய்வீர்களானால், வழிபாடு செய்வீர்களா, மிகப்பெரிய ஒரு வெற்றி. நமக்கெல்லாம் தெரியுங்க, மும்மூர்த்திகளை ஒருத்தர் நாராயணன் ராமாவதாரம் எடுத்து தன் மனைவியை மீட்டுவதற்காக ராவணனை எதிர்த்து போரிடும் பொழுது கலங்கி போய் விடுகின்றார். அந்த போர்க்களத்தில் எப்படி வெற்றி பெறப் போகின்றோம் என்று அவர் கலங்கி நின்ற பொழுது குரு ஒருவரே அங்கு தோன்றுகின்றார். அகத்தியர், கவலைப்படாதே, நீ உன்னுடைய வெற்றிக்கு இதுதான் காரணம், இதை மட்டும் செய் என்று சூரிய வழிபாட்டை அவருக்கு வழித்து தருகிறார். அதுதான் ஆதித்ய கிருதயம். பார்த்தீர்களா, ஒரு ரிஷியினால் சொல்லப்பட்டு ஒரு தெய்வத்தால் வணங்கப்பட்ட அந்த சூரிய வழிபாடு எவ்வளவு சிறப்பு. என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களே, உங்களை பொறுத்தவரைக்கும் கண்ணீர் சிந்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் விடியற் காலை தை மாதத்தாக சிறப்பு. காரணம், சூரியன் மகரத்தில் உடைகின்ற இந்த மகர மாதத்தில் கதிரவனை நோக்கி நம்ம வேண்டுகின்ற வேண்டுதலாகட்டும், கோரிக்கையாகட்டும் கண்டிப்பாக நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை வேண்டுதான் பார்ப்போமே.